வந்திருக்கீங்க இந்த ஆலோசனை கூட்டம் இல்லை, இன்றைக்கு சரிங்க சார். கோயம்புத்தூர் கோட்டத்தில் உள்ள எல்லா மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து புதிய மாவட்ட நிர்வாகிகளை போடுவதற்காக இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து அதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். வேற சார், நீங்கள் பட்டுக்கோட்டையில் ஒரு மாற்று சம்பவம் நடந்திருக்கு. முன்னாள் நிர்வாகியை இந்த லேடியை வெட்டி கொண்டிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகளும் கொள்ளைகளும் நாட்டில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்று பட்டுக்கோட்டையில் எங்களுடைய முன்னாள் கட்சியினுடைய நிர்வாகி தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தலையை துண்டித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை மீது காவல்துறை எடுக்காத நடவடிக்கையை கண்டித்து முதலமைச்சர் அவர் வைத்துள்ள காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவகிரியில் 2 பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களை கொள்ளையர்கள் 2 கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து, அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது. பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் என்னன்னா, எல்லாருமே தோப்பில் தான் வீடு கட்டி வசிப்பாங்க. இதுவரை திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்த விதமான பயம் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. சிவகிரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி பல்லடத்தில் 7 கொலைகள். அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாம் கஞ்சா போதைப்பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க. அருவாளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க. வழியில் வந்தவர்கள் மீது வெட்டியிருக்கிறாங்க. இது பல்லடத்தில் நடந்தது. அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் போதைப்பொருள் தான், கஞ்சா. தமிழ்நாட்டில் எல்லா மூலை முடுக்களிலும் 18 வயசுலேருந்து 75 வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரையிலும் தெரியல. சிவகிரியில் நடந்த கொள்ளை சம்பவம் என்பது அவங்க வீட்டில் உள்ள நாயை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. அதுமாதிரி பல்லடத்துலேயும் அதே மாதிரி நாயை விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. ஆக இந்த 2 சம்பவங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாமே தெளிவாகிறது. அது மட்டும் இல்லை, நமது உள்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லோரும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வங்காளதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது. அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து திமுக ஆட்சி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் நாமும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா வேறு எங்கேயும் இருக்கிறோமா என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த கொங்கு பகுதியை பொறுத்த மட்டும் தோட்டத்துக்குள் யாருமே இனிமேல் கோடை நேரத்தில் விடுமுறைக்காக வந்த சின்ன குழந்தைகளெல்லாம் இப்போ திருப்பி ஊருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதாவது திமுக என்றைக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னா யார் கேஸ் கொடுக்க போனாங்களோ அவங்கள பிடிச்சி தான் போடுவாங்க. இது திமுக ஆட்சியில் வழக்கம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே பிடிச்சிட்டாக்கி அப்புறம் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாளைக்கு தான் மதுரை ஆதீனம் டிரைவர் மேலேயே கேஸ் போட்டிருக்காங்கன்னா இதை எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல. இந்த ஆட்சிக்கு வந்து நல்ல காலம்லாம் முடிந்து விட்டுதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ பயங்கரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் விதைக்க தூண்டுகிறது. திமுகவுடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இல்லவே தமிழ்நாட்டில் அப்படி மத கலவரங்களோ மத பிரச்சனைகளோ இல்லாத ஒரு மாநிலத்தில் வேணுமே பிஜேபி ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவோட ஸ்டேட்மெண்ட். இங்கே மத பிரச்சனை நாங்கள் நேற்று பேசவே இல்லையா? அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவர்களை தீவிரவாத பயங்கரவாதிகள் வந்து 20 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்துவானு பார்த்து சுட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மதத்தை தூண்டி விடலையே.
அதுக்காக வேண்டி வேறு யார் மீதும் குற்றம் சொல்லலையே. தீவிரவாத பயங்கரவாதிகள் தானே சொல்லணும். நாங்கள் வந்து முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு ஒன்றும் சொல்லலையே. அதில் முதலமைச்சர் தான் இதை இப்படி சொல்லி தூண்டி விடுறதே முதலமைச்சர் தான். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் இப்படி சொல்கிறார். உங்க கூட்டணியில் திமுக அதிமுக வந்ததுக்கப்புறம் சிறுபான்மையோட ஓட்டுக்கு என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? ஏன்னா அவங்க முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் போட மாட்டோம்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இஸ்லாமிய மக்கள் அவங்க ஜமாத்தில் முடிவு எடுக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா ஜமாத்திலையும் சொல்கிற மாதிரி எல்லாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டும் பாரதிய ஜனதாவுக்கு வரும். வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. வரும், எனக்கு வந்திருக்கிறது. அதிமுக பாஜகவோட சேரணும்னு சொல்லிட்டு சி ஜஃபாருங்கிறவர் அதிமுக நிர்வாகி பேசுறதுக்கு அந்த ஐக்கிய ஜமாத் வந்து அவர் நீக்க முடியும். இதை எப்படி பார்க்கலாம்? இது அவங்க ஜமாத்துள்ள நடவடிக்கையை போய் நான் வந்து குறை சொல்ல. பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி வச்சதை வரவேற்று பேசுறதுக்காக அவங்க ஜமாத் வந்து அந்த அமைப்பை சேர்ந்தவரை. நான் இப்போ தான் சொன்னேன், எங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு வரும்னு சொன்னோம்ல. ஜப்பார் மாதிரி எத்தனையோ ஜப்பார் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கிற வாய்ப்பு எந்த கூட்டத்தில்? இங்கே ஆலோசனை கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் நிர்வாகிகள் தான் பேசுகிறோம்.